என்ன பண்றீங்க? இவர் ஒரு கள்ளத்தை காட்டுறாரு. யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பல்லை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார், அவர் ஒரு படம் காட்டுறார். என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை, மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா? துணிவு இருந்தால் எதுக்கு கூட்டணி? துணிவு இருந்தால் கூட்டணி. ஒரு நேர்மையாளனுக்கு, ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம்? எதுக்கு கூட்டணி? எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க? இந்தியாவில் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறார், பஞ்சாபில் நின்றார், வென்றார். தனித்து நின்று எப்படி வெல்லுவாய் சீமான் அப்படின்னு. தனித்து நான் நிற்கிறேன் யார் சொன்னது? 32 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப என் சின்ன என்னன்னே தெரியாது. முதல் பெட்டியில் இருக்காது, 3வது பெட்டியில் இருக்கும். அது மங்களா இருக்கும். எப்படி வாக்கு கேட்டேன்னு தெரியுமில்ல? அம்மா எந்த சின்னம் சரியா தெரியலையோ அதுல தொட்டுருங்க, அதான் நம்ம சின்னம்னு சொன்னேன். இப்போ என்ன ஆட்டம், கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல. ஏன்? பயம். வளர்ந்துருவான், வந்துருவான், பயம். 7 விழுக்காடு, 15-16 விழுக்காடு வந்துருவான் போல் இருக்க. நான் ஏன் சர்வே கிடையாது, அவங்க சர்வே தான். உடனே என்ன பண்றது? சின்னத்தை எடுத்துக்க. நான் என்ன விவசாய சின்னம் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சேனா? இல்ல விவசாய சின்னம் எனக்கு தருவின்னு கட்சி ஆரம்பிச்சேனா? சின்னத்திலே இல்ல விவசாயி, நான் என் எண்ணத்திலே விவசாயி தான். திருப்பி இதே வேளாண் குடிமகன் சின்னம் எனக்கு வருதா இல்லையான்னு பாரு. இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா வரும். பெரிய ஆட்டம் தான் காட்டுறீங்க. ஆட்டோவை கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தீக்குச்சி கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தென்னை மரங்கள் கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. நீங்களா ஒரு மைக்கை கொடுத்துருக்கீங்க. ஏன் சின்னம் இல்லாமல் எவனும் ஓட்டு கேட்க போக முடியாது. எல்லாம் நீங்கள் என் மைக்கை அப்படி தான் பேசணும். அங்கே பாரு வச்சிருக்க பதாகையில் எல்லாரும் மைக்கு, இது அந்த மைக்கை வச்சு தான் பேசிருக்க. அப்படி இந்த சின்னம் தான் எல்லாம். நல்லா அம்பேத்கர்ல இருந்து பாருங்க, எங்கள் தாத்தா காமராஜர், தெய்வ திருமன், தாத்தா முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர், பேரறிஞர் அண்ணா, பாருங்க எல்லாம். மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் ஏன் சின்னத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகப்பெரும் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லோரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான். அது மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில். அதில் போட்டியிடுறதுல எனக்கு பெருமை தான், ஒன்றும் இல்லை. சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு கருவி, அவ்வளோதான். எப்படி கொண்டு போய் சேர்ப்ப? ஒரே நாளில் எப்படி கொண்டு சேர்ப்ப? ஒரே நாளில் உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள். உலகமே திரும்பி பார்த்துட்டு யார் தாண்டா இந்த சீமான், எதுக்கு தாண்டா இவனுக்கு இந்த மைக்கை கொடுத்தாங்க? இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியாக மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் அடுத்த கூட்டம் மேலப்பாளையத்தில் போடுவது என்று முடிவெடுத்து அதற்கு தடை விதித்து அனுமதி தர மறுத்தார்கள். ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த அனுமதியால் இந்த இடத்திலே நின்று பேசுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இது தேர்தல் களம். மற்ற கட்சிகளுக்கு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு போர்க்களம், ஒரு புரட்சிகர அரசியல், மாறுதலுக்கான போர்க்களம். போர் என்பது ஆயுதங்களை வைத்து தாக்கிக் கொள்வது, துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது என்று அல்ல. கருவிகளை ஏந்தி போராடுவது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்வைப்பதும் போர்தான். இங்கே எனது அருமை உறவுகளுக்கு அதிகமாக ஒன்றும் விளக்கி எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை. எல்லாவற்றையும் நன்கு அறிவார்கள். இது நோன்பு காலம், எல்லோரும் தொழுகையில் இருப்பீர்கள். இங்கே ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம். அப்போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்குரைஞர்கள், அநியாயம் செய்யும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டத்தில் நீ வாழ நேரிட்டால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு தொடர்ச்சியாக வாக்கையும் செலுத்தி கொண்டிருப்பதுதான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இத்தனை ஆண்டு கால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்ததில்லை. சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது. ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல்லணும். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நாடும் மக்களும் பட்ட துன்பத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள். ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை, கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னவுடன் அன்றாட மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் பார்க்கணும். காலையில் பொண்ணுக்கு திருமணம், அடுத்த வாரம் திருமணம், உறவுக்காரெல்லாம் அழைத்தாய்விட்டது, போய் நகைகள் வாங்க வேண்டும், உடைகள் எடுக்க வேண்டும், சீராக கொடுக்க பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வைத்திருந்தார்கள். நள்ளிரவில் அது செல்லாதென்றாகிவிட்டது.
அந்த குடும்பத்தின் நிலை என்ன? தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவரை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். பணம் கட்டினால்தான் மருத்துவமனையிலிருந்து அழைத்து வர வேண்டும். பணத்தை எடுத்து கொண்டு போய் கட்டி காலையில் அப்பாவை கூட்டிட்டு வந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மகனுக்கு பணம் செல்லாது. கதை முடிந்தது. எண்ணற்ற துயரதும் துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் தூக்கி சுமந்தார்கள். 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், நான் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்றார். செத்து பல பேர் சொர்க்கம் போனானே ஒழிய ஒரு நல்லதும் இங்கே நடக்கல. அது அந்த காலகட்டத்தை நாம் மறந்து விட்டோம். 2000 ரூபாய் தான் இனி என்றார்கள். இப்ப இந்த 2000 ரூபாயும் செல்லாது. அந்த 2000 ரூபாயும் செல்லாது. இது யாவது அறிவார்ந்த ஆட்கள் செய்கிற ஆட்சி முறை மாதிரி இருக்கா? முதல்ல 1000 ரூபாய் ஏன் செல்லாது? அப்புறம் 2000 ரூபாய் செல்லும். இப்ப 2000 ரூபாய் ஏன் செல்லாது? எவ்வளவு பெரிய கொடுமை! உலக வங்கி அறிவிக்கிறது, என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று சொல்கிறது. நீங்கள் இப்படி பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? நேரடி வரி, மறைமுக வரி, எல்லாவற்றுக்கும் வரி. உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வேட்டிக்கு வரி, சட்டைக்கு வரி, சேலைக்கு வரி, நகைக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி 18 விழுக்காடு. ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. நாடு யாருக்கானது என்று பாருங்கள். பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி. கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி இந்த திறன் கருவிக்கு வரி. நடக்க இயலாதவர்கள் பயன்படுத்துகிற 3 சக்கர வாகனத்திற்கு வரி. ஆனால் இவ்வளவு வரி. ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகியிருக்கிறது. இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலை போடுதல் பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்ப இந்த வரியெல்லாம் எங்க? வெறும் வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு மோசமான ஆட்சி முறை! நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து என்று ஒன்று உண்டா? விண்ணூர்தி நடத்தலாம், வானூர்தியை நடத்தலாம். வானூர்தியை நடத்தி அதில் படித்த இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம். போக்குவரத்து, நீங்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர வேற எந்த விமானமும் கிடையாது, எந்த வானூர்தியும் கிடையாது. வளர்ச்சி என்பது அவசரமாக கோயம்புத்தூர் போகணும், அல்லது கோயம்புத்தூரில் ஒருத்தர் சந்திக்கணும், திருப்பி மும்பை போகணும், மும்பையிலேருந்து சென்னை வரணும். இப்படியெல்லாம் பயணப்படும் போது தான் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். காலையில் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனால் மாலையில் வண்டி இருக்காது, திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் பயணிக்க முடியும் என்றால் ஒரு நாள் வீணாகுது. ஒரே ஒரு வண்டி தான், இண்டிகோ மட்டும்தான். அவன் சொல்வது தான் விலை, அவன் போடுறதான் டிக்கெட் சார்ஜ், அவன் சொல்கிறதான் விலை, அவன் எடுக்கிற நேரம் பறக்கிற நேரம் தான் பறக்க முடியும். இது எந்த மாதிரி வளர்ச்சி? எந்த மாதிரி வளர்ச்சி? நீங்க பார்த்தீங்க, தொடர் வண்டியும் மோதி கொண்டது. அதில் எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுன்னு தெரியும். ஒரு தண்டவாளத்தில் எதிரே தொடர்வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள், கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் சகித்து கொண்டோம். இப்போ யாரும் ஜிஎஸ்டியை பேசுறது இல்லை, பழகிட்டான். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் கூட கேட்டேன், என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு கொடுத்துருன்னு. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்க. ஒரு மாடு வளர்க்குறீங்க, அதுக்கு பால் கறக்கிறது சரிதான், ஆனால் அதுக்கு புல்லு போடணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், தண்ணி காட்டணும். இதில் எதையுமே செய்யாமல் நீங்கள் பாலை மட்டுமே கறந்து கொண்டு இருந்தால் அந்த மாடு செத்து விடும். அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசூலித்து கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து எல்லாவற்றையும் சகித்து அடிமை மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். வேற வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் இப்படித்தான் வாழ்க்கைன்ட்டு. எல்லா விலையும் ஏறிடுச்சு. தமிழ்நாட்டில் சொத்து வரி, மின் கட்டண உயர்வு. சொத்து வரி ஏறிட்டதுனால என்ன ஆகுது? வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை ஏறுது. 10,000 ரூபா சம்பளத்தில் வாங்கியிருந்தவன் 4,000 வாடகைக்கு இருந்தவன், அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்துக்கு வரி கட்டணும்னா வாடகை தான் ஏற்றுவார். ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவன் அந்த கடை உரிமையாளர் வாடகை தான் ஏற்றுவார். அப்போ கடை வாடகை கூடும்போது அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும்தான் கணக்கிடுகிறீர்கள். அப்படி இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அப்படி இல்லை. பெட்ரோல் டீசல் உயர்வால் அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு இருக்கு. இப்போ திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கோ, மதுரையிலிருந்து சென்னைக்கோ ஒரு கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை இதெல்லாம் போகுது, பால் என்னெல்லாம் போகுது என்றால் பாறை உந்து லாரியின் வாடகை. அந்த லாரியின் வாடகை எதில் அடக்கமாகுது? டீசல் விலையில் அடக்கமாகிறது. அது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கம் கட்டுகிறான், சுங்கச்சாவடி. அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது. லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ 20 ரூபாய்,
கத்தரிக்காய் கிலோ 30 ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது 50 ரூபாய் ஆயிடுது. வண்டி வாடகை, இந்த செலவு எல்லாம் அடக்க செலவோடு. அப்போ அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால். அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அதனால தான் விலை, நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று பட்டியல் இருக்கும், விலைவாசி. அதில் உளுந்து கிலோ இவ்வளவு, பருப்பு கிலோ இவ்வளவு, விலைவாசின்னு ஏன் வச்சிருக்கு? விலையை வாசி உன்னால் வாங்க முடியாது, வீட்டுக்கு போயிரு. அதனால தான் அதுக்கு பேர் விலைவாசி.